அயலான், கேப்டன் மில்லர், குண்டூர் காரம், ஹனுமான், மெரி கிறிஸ்மஸ், சைந்தவ், நா சாமிரங்கா இப்படின்னு நிறையா படங்கள். முக்கியமாக மிஷன் சாப்டர் 1 அந்த படம் தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த எல்லா படங்களோட நேற்று வசூல் எவ்வளோ? அயலான் உண்மையிலே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் கேப்டன் மில்லர் தொடர்ந்து ஒரு நல்ல வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஹனுமான் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படங்களோட நேற்று வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் சில நண்பர்கள் ரொம்ப அதிகமாக கேட்ட ஒரு படம், அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் 2001ஆம் ஆண்டு வந்த படம். இந்த படம் அந்த சமயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு கான்செப்ட் ஆர்ட் வச்சுருந்தோம். அதில் சில பேர் மட்டுமே ரொம்ப சரியான பதிலை சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக கான்செப்ட் ஆர்ட்டு ஒரு படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எலிமெண்ட்டு இல்லை, ஒரே ஒரு முக்கியமான எலிமெண்ட்டு ஒன்று இருக்கும், இல்லைனா நிறையா முக்கியமான எலிமெண்ட்ஸை சேர்த்து ஒரு பிக்சராக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆர்ட்டு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர். ஆக்சுவலாக அந்த படம் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரலேகா தான். நான் உங்களுக்கு அந்த இமேஜ் கூட போடுறேன், ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் விக்கி, குகன்ராஜ், ரவிச்சந்திரன், ஜெய் ஜான்சன் அப்படிங்கிறவர், அப்புறம் அசோக் வாசுதேவன். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த ஜெய் ஜான்சன் அப்படிங்கிறவர் சந்திரலேகா பழைய படம், ரஞ்சன் நடித்தது. ஆமாங்க, அந்த படம் பயங்கரமான சம்பவம் பண்ண படம். ஸோ அந்த படத்தை ஆல்ரெடி நம்ம சேனலில் பெருசாக பேசப்பட்டிருக்கு, பெருசாக பேசியிருக்கோம். ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக பேன் இந்தியா படமாக உருவான படம் 1948. 1948 ஒரு படம் 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது ஒரு தமிழ் படம். இந்தியாவிலே அது தமிழ் படத்துக்கு தான் சாத்தியமாக இருந்தது அப்படின்னா அது இந்த சந்திரலேகா படம் தான். இந்த சந்திரலேகா படத்தில் ஒரு அந்த ட்ரம்ஸ் சீன் ஒன்று வரும். ஸோ அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ஒரு பாட்டுக்காகவே அப்போவே 5 லட்சம் செலவு பண்ணி எடுத்தாங்க. அப்போது ஒரு படத்துக்கு செலவு பண்ணுறதே 50,000 60,000 தான் செலவு பண்ணுவாங்க. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டுமே 5 லட்சம் செலவு பண்ணி எடுத்திருந்தாங்க. மிகப்பெரிய வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்கோம் அது. ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரேமை வச்சுருக்கோம். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ டங்கி படத்தோட 28வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 29 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். இந்தியாவில் இதுவரையும் 253 கோடி 80 லட்சமும், வேர்ல்டு வைடு 419 கோடி 9 லட்சம். ஸோ இந்த படம் தொடர்ந்து 28 நாள் 29வது நாளுமே இந்த படம் தொடர்ந்து ஒரு பெரிய வசூல் எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல வசூல் எடுத்து நல்ல லாங் ரன் ஓடும் அப்படின்னு நம்ம அந்த டே 1 டே 2லேயே சொல்லியிருந்தோம். உண்மையிலே லாங் ரன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆப்ரஹாம் ஓஸ்லர் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் கேரளாவில் 68 லட்சம், வேர்ல்டு வைடு 84 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் கேரளாவில் 17 கோடியே 97 லட்சமும், வேர்ல்டு வைடு 23 கோடியே 77 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படங்களோட ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு ரொம்ப தெளிவாக பார்ப்போம். சைந்தவ் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 88 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 2 லட்சம். இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 57 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 3 லட்சம். ஸோ டே 1 டே 2 இந்த படம் ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. டே 1 மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்தது. ஆனால் அப்படியே கடைசி 3 நாள் அப்படியே இந்த படம் படுத்துருச்சு. ஸோ கலெக்ஷனும் கம்மியாயிடுச்சு. நான் சாமிரங்கா இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் 4 நாளில் 22 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 74 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 94 லட்சம். இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 20 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 22 கோடியே 32 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. அப்புறம் மெரி கிறிஸ்மஸ் அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 36 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 49 லட்சம். இதுவரையும் 15 கோடியே 33 லட்சமும், வேர்ல்டு வைடு 17 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 45 கோடி, 28 கோடி கிட்டே இந்த படத்துக்கு வந்து வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். வேர்ட் ஆஃப் மவுத்தில் அப்படியே இந்த படம் லாங் ரன் ஓடுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். மிஷன் பார்ட் 1 டே 6 அந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 65 லட்சம், அப்புறம் வேர்ல்டு வைடு 72 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 2 கோடியே 54 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 84 லட்சம். டே 1லேருந்து டே 6 வரையும் இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது
ஒவ்வொரு நாளுமே பயங்கரமான அந்த எமர்ஜி தெரியுது. ஆனால் இது சுத்தமாக பத்தாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனாலுமே இந்த படம் லாங் ரன் ஓடுமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஹனுமன் அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 13 லட்சம், கர்நாடகாவில் 92 லட்சம், கேரளாவில் 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 15 கோடியே 94 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹனுமன் இந்த வருஷத்தோட ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஒரு பேன் இந்தியா ரீச் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 66 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 55 கோடியே 69 லட்சம், கர்நாடகாவில் 9 கோடியே 61 லட்சம், கேரளாவில் 22 லட்சம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸில் 37 கோடியே 78 லட்சம், வேர்ல்டு வைடு 130 கோடியே 11 லட்சம். ஸோ இந்த படம் ஃபுல் ஃபோர்ஸில் போய்கிட்டு இருக்குங்க. வேற லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதே ஃபோர்ஸில் இந்த படம் போச்சுன்னா 230 240 கோடி கூட கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி 250 260 கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் குண்டூர் காரம் அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 64 லட்சம், கர்நாடகாவில் 40 லட்சம், கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 லட்சம், ஓவர்சீஸில் 53 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 9 கோடியே 72 லட்சம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நேற்று 6வது நாள் கலெக்ஷன் ஹனுமானோட 5 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போதைக்கு நிலவரம். குண்டூர் காரம் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 51 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 111 கோடியே 21 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 5 லட்சம், கேரளாவில் 11 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 13 லட்சம், ஓவர்சீஸில் 32 கோடியே 23 லட்சம், வேர்ல்டு வைடு 156 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 200 கோடி, 136 கோடிக்கு இந்த படம் வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக 250 கோடி கிட்ட வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா இன்னும் ஒரு 95 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் ஹனுமானை விட பெட்டராக இத்தனை நாளாக 5 நாள் வசூல் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் 6வது நாள் ஹனுமானை வந்து குண்டூர்காரமை பீட் பண்ணிடுச்சு. ஸோ எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா அந்த படம் வசூல் ரீதியாகவும் சரி, அதே நேரத்தில் ரசிகர்களோட ஈர்ப்பையுமே கம்மி பண்ண தான் செய்யுது. எவ்வளோ சின்ன நடிகராக இருந்தாலுமே நல்ல படமாக இருந்தது அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் பெரிய லெவலில் பிக்கப் ஆகி பெரிய லெவலில் கலெக்ஷன் எடுக்க தான் செய்யுது. அது சமீப காலத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் அயலான் அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 கோடியே 65 லட்சம். தொடர்ந்து இந்த படம் தமிழ்நாட்டில் ஒரு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க பாக்ஸ் ஆஃபீஸில். கர்நாடகாவில் 18 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 21 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 29 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இது வரையும் தமிழ்நாட்டில் 36 கோடியே 70 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 22 லட்சம், கேரளாவில் 96 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 82 லட்சம், ஓவர்சீஸில் 14 கோடியே 72 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 55 கோடியே 42 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 6 நாளில் ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. முதல் 3 நாள் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு நார்மலான கலெக்ஷன் இருந்ததோ அடுத்த 3 நாள் இந்த படம் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஸோ இந்த படத்தோட ஷேர் டீடைல்ஸ்லாம் நாளைக்கு தெளிவாக பார்ப்போம். கேப்டன் மில்லர் அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 கோடியே 24 லட்சம், கர்நாடகாவில் 14 லட்சம், கேரளாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24 லட்சம், ஓவர்சீஸில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 67 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 6. இதுவுமே ஒரு நல்ல வசூல் தான். இதுவரையும் தமிழ்நாட்டில் 35 கோடியே 62 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 46 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 55 லட்சம், ஓவர்சீஸில் 12 கோடியே 44 லட்சம், வேர்ல்டு வைடு 57 கோடியே 42 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6 நாளில். இந்த படம் ஆல்ரெடி தமிழ்நாடு தவிர எல்லா இடத்துலையுமே பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. தமிழ்நாட்டிலையுமே தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் 4 கோடி 5 கோடி கிட்ட தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்கு. இனிமேல் வரப்போகிற நாட்களில் கூட இந்த படம் வந்து தொடர்ந்து ஒரு 2 கோடி 3 கோடி வசூல் பண்ணாலுமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 கோடி 5 கோடி கிட்ட எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரியே கலெக்ஷன் பண்ணாலே இந்த படம் உண்மையிலே ஒரு பெரிய வெற்றி படமாகவே அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேப்டன் மில்லர். ஸோ இப்போதைக்கு கேப்டன் மில்லருக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் ரிலீஸ் ஆகாததுனால ஆல்ரெடி வாத்தியில் ஒரு பெரிய மார்க்கெட் அவருக்கு இருந்தது. வாத்தி படத்தில் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. கிட்டத்தட்ட தமிழ்நாடை விட ஆந்திரா தெலுங்கானாவில் தான் வாத்தி, அதாவது சார் அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் அங்கே தான் பெரிய ஹிட்டு. இப்போ அதே ஃபோர்ஸில் அடுத்த படம் தனுஷ் படம் வந்திருந்தது அப்படின்னா ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கோம்.
ஆனால் அங்கே ஸ்க்ரீன் கிடைக்கல, ஸ்க்ரீன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அது கேப்டன் மில்லருக்கு மட்டும் இல்லை, அயலானுக்குமே அது நடக்கலை. ஸோ இப்போதைக்கு இந்த படங்களில் எந்த படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கும்? இப்போ கேப்டன் மில்லர், அயலான் இந்த 2 படங்களுமே எந்த படம் 100 கோடி எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த 2 படமே வசூல் ரீதியாக முன்ன பின்ன இருந்தாலுமே 2 படமே கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அயலான், கேப்டன் மில்லர். அதனால் இந்த பொங்கல் வின்னர் யார் அப்படிங்கிறதுல 2 பேருமே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது 2மே வேறு வேறு பட்ஜெட், 2மே வேறு வேறு தியேட்ரிக்கல் ரைட்ஸில் போயிருக்கு. அதனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரேஸில் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது கேப்டன் மில்லர் தான். நீங்கள் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலுமே இப்போதைக்கு முன்னாடி இருக்கிறது, ஏன்னா அவங்க கொடுத்த தியேட்ரிக்கல் ரைட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியான விலை. அதனால் இப்போதைக்கு ஒரு பக்கத்தில் வெற்றியை நோக்கி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 3 பாகம் ரிலீஸ் ஆயிருந்தது. 2001 ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த சமயத்தில் ஒரு 100 மில்லியன் 200 மில்லியன்லாம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் இப்போ சலார்னு ஒரு படம் வருது, கேஜிஎஃப்னு ஒரு படம் வருது, இல்லை ஏதோ ஒரு தமிழ் படமே நீங்கள் பார்ட் 2 எடுத்துக்கோங்களேன். அந்த படங்கள்லாம் பார்ட் 1 எடுப்பாங்க, பெரிய பட்ஜெட் போட்டே எடுக்கிறாங்க. அந்த படத்தை விட்டதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட்டானால் செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. இல்லை மக்கள்லாம் இதை கழுவி ஊற்றுறாங்க, அது வேஸ்ட்டு வேணாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் அந்த சமயத்திலே மிகப்பெரிய பொருட்செலவில் 3 பாகம் ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணப்பட்ட படம். ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணப்பட்டு 3மே அடுத்த வருஷம் விட்டுருந்தாங்க. இந்த 3 படங்களுக்கும் சேர்த்து 17 ஆஸ்கார் அவார்டு இந்த படம் வந்து வின் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட கதை அம்சமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு மோதிரம் தான், அந்த மோதிரம் யார் கையில் இருக்கோ அவங்களோட குணங்கள்லாம் மாறும். அதில் வந்து ஹாபிட் இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பையன் இருக்கப்பா. அந்த பையன் தான் அந்த படத்தோட கதாநாயகன். இந்த பையனை சுற்றி மிகப்பெரிய விஷயங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த பையன் சில விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டிய கடமை இருக்கும். அதை எப்படி அவர் பண்ணுறாருங்கிறது இந்த 3 பாகத்தோட கதை. இந்த மாதிரி ஹாரி பாட்டர் மாதிரி, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஃபிலிமில் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, அதுவும் ஒரே நேரத்தில் 3 பார்ட்டு, ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆக்சுவலாக இந்த படத்தோட பட்ஜெட் $93 மில்லியன். இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா $875K. இன்றைக்கி கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 8 கோடி கிட்ட இது மட்டுமே வரும். ஸோ யூஎஸ்ஏல $316 மில்லியன். ஸோ டோட்டலாக $883 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 3 பார்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா $3 பில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க வேர்ல்டு வைடு. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான படம். அதே நேரத்தில் அந்த சமயத்தில் இந்த படத்தை பேசாதவங்களே இருக்க முடியாது, அப்படி இருக்கும். இங்கே இந்தியாவிலே மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு, அதுவும் 2001 பார்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, எந்த அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட்டு, எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.